எல்லா கஷ்டம் வர்றப்பெல்லாம் வந்து என் அப்பா முருகன் வந்து எப்பவுமே துணை இருக்கிற மாதிரி வந்து நின்றுட்டு போயிடுறாரு. இப்படிதான் நடந்துச்சு. இப்போ கூட ரீசெண்டாக கண்ணார ரங்கப்புள்ள வந்து நின்று எங்களை காப்பாற்றி கொடுத்துட்டு போயிடுச்சு. எல்லாத்துக்கும் மன கஷ்டங்கள் இருக்கும். மன கஷ்டங்கள் வேதனைகள் எல்லா விதத்துலையுமே இருக்கும். அதுக்கு வந்து பஞ்சமே இருக்காது இல்லைங்களா? எல்லா நேரங்கள்லையுமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் இப்போ பார்த்தா ஒரு 2 செகண்ட் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அடுத்த 2 செகண்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்றா ஃபோன் மூலிமா வரும், இல்லை வீட்டில் வரும், இல்லைன்னா சொந்தக்காரங்க மூலிமா வரும், ஏதாவது வேலை விஷயத்தில் வரும், எங்கே வேணாலும் வருங்க மன கஷ்டம். ஆனால் அந்த மன கஷ்டத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு மன தைரியம் நமக்கு இருக்கணும். இந்த ஒரு வாரத்தில் எனக்கு வந்த கஷ்டத்தை நான் வந்து கொஞ்சம் மனசு பலவீனமாக இருந்திருந்தா கண்டிப்பாக வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துருக்கும். அதனால் என்ன கஷ்டம் வந்தாலும் நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, எந்த கஷ்டம் வந்தாலும் கொஞ்சம் மன ரீதியாக தைரியமாக இருங்க. அவ்வளோ மென்டல் ப்ரெஷர் ஆச்சு சில கஷ்டங்கள் வரையில். ஆனால் அப்போல்லாம் வந்து மெயினாக வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எது நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் நம்ம வீக் ஆனோம் அப்படின்னா அந்த கஷ்டம் நம்மளே போட்டாமத்தி நம்ம இல்லாமே பண்ணிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் அளவுக்கு மைண்ட் போகுது. ஸோ யாருமே எந்த கஷ்டம் வந்தாலும் மன ரீதியாக தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து அந்த கஷ்டத்தை சமாளிச்சிடலாம். அப்புறம் கடவுள் கூட இருப்பார். அது 100% இல்லைங்க, 200% வந்து நம்புங்க. எடுத்தோடனே கஷ்டத்தை சரி பண்ண மாட்டார். கொஞ்சம் கஷ்டப்பட விடத்தான் செய்வார். ஆனால் கண்டிப்பாக கூட இருப்பார். எப்பவுமே துணை இருப்பார். தைரியமாக இருங்க. எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். முடிஞ்சிச்சா உங்களுக்கு? எங்கே போச்சு? நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஈவினிங் இந்த என்னது எல்லாத்தையும் கீழே போட்டு என்ன பண்ணுறது, மதியம் வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு மதியம் நாங்கள் லைவ் போடுவோம். எல்லோரும் வந்துருங்க சரிங்களா? இப்போ வரலைனாலும் மதியம் சொல்லிடுங்க. நாங்கள் மதியம் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு லைவ் போடுவோம். நீங்களாம் வந்துருங்கன்னு சொல்லிடுங்க. சொல்லுங்க எல்லாரும் மதியம் தம்பி ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வரும்போது லைவுக்கு வந்துடுங்க. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சான்ஸை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த குட்டி விரல் வச்சு கடிச்சுக்கிட்டு அடிக்கிறாங்களாமா. நமக்கு அடிக்கிறோமா அவங்க அடிக்கிறாங்க. மாமாட்ட எப்படி சொல்லுவீங்க? அத்தை எப்படி கடிச்சாங்க மாமாட்ட சொல்லிடுங்க. மூர்த்தி மாமாட்ட இப்படி கடிச்சாங்களா? எப்படி கடிச்சாங்களா? சோ பார்த்தீங்களா? எங்க மாமா வந்துட்டு சொல்லுவாங்க இதெல்லாம். அத்தை எப்படி கட்டி வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. கட்டி வச்சாங்க. அத்தை எப்படி சொல்லி கடிச்சாங்க தெரியலையா? அத்தை எப்படி கடிச்சாங்கம்மா? மாமாட்ட சொல்லிடுங்க. அத்தை எப்படி கடிச்சாங்கன்னு. இன்னும் கண்பூச்சி வேறு இருக்குது. தூக்கம் வேறு இன்னும் கலையில. தூக்கம் வேறு கலையில. கண்பூச்சி வேறு தேய்க்கிறாங்களே. அச்சு நல்லா அச்சு. பண்ணியா யாருமே நம்ம கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால நம்ம வந்து நம்மளே வந்து பேசிட்டு குறைச்சிட்டு அப்புறமா போய் நம்ம வந்து லஞ்சுக்கு போயிடலாம். லஞ்சுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அப்புறம் சாயங்காலமாக திரும்ப லைவ் போயிடுவோம். ஓகே. தண்ணி எவ்வளோ நேரமாக குடிக்கிற நீ? தூங்கி எந்திரிச்சதையும் தண்ணி குடிக்கணும். இவ்வளோ நேரம் கழிச்சா தண்ணி குடிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் குடிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு கிடையாது. கொஞ்சம் குடிக்கலாமே. கொஞ்சம் வேண்டாமா தண்ணி? போதுமா? சரி. தாது இவ்வளோ பெரிய பேனா? பெரிய பேனா வச்சது. பெரிய பேனா அடிச்சுக்கோ.